ஆர்டிஸ்ட் ஆஃப் என்டர்பிரனர் அப்படின்னு ஒன்று இது பண்ணணும் இல்லையா, அது ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் ஆஃப் த என்டர்பிரனர்னா சார் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து இந்த 9 டேஸை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ கேன் ஸ்பெண்ட். இதே வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன்னா ஐ ஹாவ் டு கெட் பர்மிஷன், எல்லாத்துக்கிட்டையும் நான் வாங்கணும், எல்லாம் இது பண்ணணும், அதுக்கப்புறம் வரணும். ஸோ உங்களோட விருப்பத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தணும், இது பண்ணணுன்னா யூ மஸ்ட் பி இண்டிபெண்ட் அண்ட் யூ மஸ்ட் பி அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான நமக்கு வந்து தேவையான ரிசோர்ஸும் நமக்கு இருக்கணும். அந்த இண்டிபெண்ட் டிசிஷன் எடுத்து அதை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு இது இருந்ததுன்னா யூ கேன் பி அன் என்டர்பிரனர். அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு நீ என்டர்பிரனராக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்மளோட திறமை, நம்மளோட இன்னோவேஷன், க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோன்னா இன்னொருத்தருக்கு வந்து நம்ம விற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அது நமக்கு வந்து ரொம்ப 100% நம்ம எஃபெக்டிவாக நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து கிடையாது. ஓகேவா? அண்ட் அனதர் திங் சார் சொன்னதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, எல்லோரும் வந்து பிஸ்னஸ் அப்படின்னா வந்துட்டு ஓகேப்பா ஒரு 1 லட்ச ரூபா மினிமம், நான் வந்து சொல்லேன் மினிமம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸ் அப்படிலாம் யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும், நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும், நமக்கு ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உனக்கு இதே முக்கியம் கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுதுன்னா, அது இன்டெப்த்தாக அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுதுன்னா நீ என்ன பண்ணான்னா யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி இன்டெப்த்தாக தெரியணும், அது ஒன்று இருக்குது. ஓகேப்பா காஃபி ஷாப் வச்சோன்னா ஊரெல்லாம் காஃபி ஷாப் இருக்குது, நானும் காஃபி ஷாப் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னோன்னா அது கிடையாது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓகே, எல்லோரும் நம்ம ஒரு இதுக்கிட்ட வந்து ஒவ்வொரு கடையில் போய் நம்ம பேசுகிறப்ப நினைப்போம், ஓகேப்பா இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களாவோ, இவ்வளோ இதில் லாபம் வருதா, ஒரு காஃபி ஷாப் வச்சோன்னா இவ்வளோ லாபம் வருதா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம டக்குன்னு அதில் இறங்குறோங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் என்டர்பிரனர். அதில் என்னெல்லாம் இது இருக்குது, ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, என்னெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு 100% தெரிஞ்சுக்கிட்டு அது ஃபுல்லாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குனாங்கன்னா வி வில் பி சக்ஸஸ். ஓகே, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபோக்ஸ்வேகனில் ரீஜன் மேனேஜராக இருந்தேன். ஒய் பிஸ்னஸ் அப்படின்னா சிம்பிள், எல்லோரும் சொன்ன மாதிரி தான், பணமும் டைமும் நம்ம கையில் வேணும். மோரோவர் நான் 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனிக்கு நான் போகும்போது திருப்பியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. சின்னதாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸோ அதை நான் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இந்த 8 இயர்ஸாக அக்ரி இம்ப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபார்மர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் ஃபார்மர்ஸ்னால் எல்லோரும் இது வாங்கிக்கிறாங்க, டிராக்டர் வாங்கிக்கிறாங்க, ஸோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது. ஸ்மால் ஃபார்மர்ஸ்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து பேபி வீடர், மினி வீடர், பவர் வீடர்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ப்ராடக்ட்டு. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபார்மர்ஸ் இங்கே வர வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபீல்டுக்கு போவோம். ஃபீல்டுக்கு போய் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அண்ட் மோரோவர் சர்வீஸும் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ஆட் ஆன் ப்ராடக்ட் சோலார் வந்து ரொம்ப ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ இதை எடுத்தோம்னா இன்னும் அவங்களுக்கு நம்மளும் பிஸ்னஸும் ஆப்வியஸ்லி பிஸ்னஸும் டெவலப் ஆகும், நம்மளும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்கிற விஷயம் ஒரே ஒன்று தான், நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது அதை விற்கணும்னு பார்க்காதீங்க. மார்க்கெட்டில் என்ன வேணுமோ அதை நம்ம சோர்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்க முடியும்னா நம்ம சர்வே பண்ணலாம். இதுதான் என்னுடைய 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஸ்னஸ். ஆனால் ஜாபில் அப்படி கிடையாது, நம்ம வந்து என்ன வேணாலும் ஜிக்ஜாக் பண்ணலாம். அது எண்ட் ஆஃப் த டே சேலரி வரும், ரிமைனிங் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ 2 பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலாக என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வி ஆர் டூயிங் திஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ வந்துட்டு இஃப் யூ ஹாவ் சம் ஹர்டில்ஸ், உனக்கு வந்து என்ன சொல்கிறது, உன்னோட நாலேஜை வந்து 100% வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா இட் வில் மோட்டிவேட் யூ டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஒன் ஆஃப் த திங். ஓகே, ஆனால் வந்து அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும் அது மட்டும் உனக்கு சர்வைவாக உனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா 100% கிடையாது. ஓகே, நான் வந்து சொல்லுவேன், ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், ஹி இஸ் நாட் அவங்களோட இதுக்கு வந்து ஃபுல் நாலேஜ்க்கு வந்து அதுக்கான ஒரு அவுட்புட் வந்து அவங்க ஒர்க் பண்ண இடத்துல கிடைச்சிது, ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல.
ஸோ ஹீ வாண்ட் டு கம் அவுட் அண்ட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். பட் இம்மீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணலை. இன்னும் வந்து எனக்கு ஒரு டெப்த் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்க இன்னொரு இதை வந்து நெக்ஸ்ட்டு அதோட இப்போ டொமஸ்டிக்கில் ஏர் கண்டிஷனிங் பண்ணோம். ஸோ டொமஸ்டிக்கில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கமர்ஷியலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 2 years போய் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஹி கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஓகே, அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 ஒன்றுமே கிடையாது. ஒரு இது டொமஸ்டிக் ப்ளஸ் அவங்களுக்கு கிடைச்ச நெட்வொர்க் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, பட் வி ஆர் நவ் ரன்னிங். அப்போ வந்து அங்கே எது வந்து உனக்கு வந்து பேசணும்னா அவனோட கான்ஃபிடென்ஸ் அண்டு டெக்னிக்கல் நாலேஜ். இப்போ சார் சொன்னார் இல்லையா, ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 8 year எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து உனக்கு வந்து ஒரு இது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து உனக்கு என்ன இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாட் டெக்னிக்கல் நாலேஜ்னால் அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். அந்த இதை பற்றி உனக்கு அது வந்து டெக்னிக்கலான ஒரு ப்ராடக்டாக இருந்தால் நான் டெக்னிக்கல் நாலேஜ் சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் வந்து நீ எந்த இது எடுத்தாலும் அது சர்வீஸ் செக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சின்னதாக இப்போ இங்கே ஒருத்தர் இவங்க சொன்னாங்க காலையில், இவங்களும் ஒரு என்டர்பிரனர் தான், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக தெரியுது, என்ன பண்ணுன்னா யாரை ரீச் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா we can start a business. ஓகே, இல்லையா ஒரு என்டர்பிரனராக இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னவாக இருக்கணும்னா இன்னோவேட்டிவாக இருக்கணும். they should able to identify the the problems around you. கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா சுற்றி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ உனக்கு கிடைக்கிற அந்த இது வந்து ப்ராப்ளம்ஸை வந்து உனக்கு என்ன பண்ண தெரியணும், ஈஸியாக வந்து அந்த சொல்யூஷனை வந்து கொடுக்க தெரிஞ்சு அந்த சொல்யூஷனை வந்து உனக்கு ப்ராடக்டாக மாற்ற தெரிஞ்சதுன்னா யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர். ஓகே, உன்னை சுற்றி இருக்க இல்லை உனக்கே ஒரு நடக்கிற ஒரு ப்ராப்ளத்தை வந்து உனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனை வந்து ஒரு ப்ராடக்டாக உனக்கு மாற்ற தெரிஞ்சுதுன்னா தென் யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர். அப்போ அதுக்கு என்னவாக இருக்கணும், நமக்கு வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கணும், நம்ம க்ரியேட்டிவாக இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இப்படி வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா, எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஆஸ் ஐஐசி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறையா பேர் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நான் இங்கே கொடிஷியாவில் வந்து ஒரு இது போயிட்டு இருந்தது. கொடிஷியாவில் வந்து என்டர்பிரனர் ஒரு மாநாடு அந்த இது வந்து ஒன்று நடந்தது. ஓகே, அப்போ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரௌசர்ஸ் எல்லா இதையும் எடுத்துகிட்டு வந்து வி ஹாவ் டிஸ்கஷன். ஓ இதில் இப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கானா, ஓ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வி ஹாவ் ஐடென்டிஃபைடு ஒன் சொல்யூஷன் ஃபார் ஒன். அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இது வந்து பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா ஓல்ட் பீப்புளுக்கு வந்து டூரிசம் பேக்கேஜ், ரைட், அதானே இதில் பண்ணியிருந்தாங்க. ஓல்டு பீப்புளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டூரிசம் பேக்கேஜ் மாதிரி கிடையாது. ஓல்டு பீப்புள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணினாங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான வசதியோட ஒரு ஒரு இடத்துல வந்து போனாங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு இல்லாமல் கூடவே வந்து ஒரு வீல் சேர் மாதிரி, அப்புறம் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு இறக்குறதுக்கு, அது மாதிரி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கெட்டிங் ரெடி வித் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓல்டு பீப்புளுக்கு என்ன மாதிரிலாம் உனக்கு ஆக்சசரிஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து அவங்க பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி வந்து அதில் வச்சுருந்தாங்க ஸ்டால். ஸோ அப்போ அதை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன ஐடியா தோணுச்சுன்னா we are implementing ட்ரை பண்ணிகிட்ருப்போம் அதுக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்ம வீட்லேயும் அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்லப்பா, நம்ம பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் வேலைக்கு வரேன், இல்லை நிறைய பேர் வீட்டில் இப்போ வேலைக்கு வராங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இதெல்லாம் போகணும்னு நினச்சோன்னா நம்மளை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. we have to go. நாம் வந்து போய் என்ன பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு போகணும், இது பண்ணணும். ஹாஸ்பிட்டல்னால் ஒரு அப்பாயின்மெண்ட் இது பண்ணிவிட்டு எல்லாருனாலையும் ஒரு ஸ்டெப்ஸ் ஏற முடியுமா, இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து முடியாது, ரைட்டா. ஸோ அப்போ அவங்களுக்கு கூடவே நம்ம இப்போ ரேப்பிட்டோ வந்து பண்ணுறோம். ஏன் ரேப்பிட்டோவில் வந்து ஒரு ஓல்டு பீப்புளுக்குன்னு சொல்லி ஒரு செக்ஷன் மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ தட் என்னென்னா டிரைவர் வில் அசிஸ்ட் யூ. இப்போ நான் வந்து இங்கே மருதமலைக்கு இங்கே பக்கத்தில் போகணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு புக் பண்ணேன்னா வாட் தே வில் டூ, அங்கே வந்து அவங்கள வந்து பிக் பண்ணுவாங்க, சேஃபாக வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸ்டெப்ஸ் ஏற முடியாதா உங்களுக்கு இது பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ஒரு வீல் சேர் வச்சு கொண்டு போய் அங்கே போய் ஒருத்தர் தான் இருப்பாங்க, வீட்டில் பெரியவங்க ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னா வீல் சேர் வச்சு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இல்லை நடக்க வச்சே கூப்பிட்டு போனாலும் அங்கே போய் என்ன பண்ண
பண்ணலாம், ஒரு தர்ஷனுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம், கூட அசிஸ்ட் பண்ணி கொண்டு போய் சாமி கும்பிட வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணலாம், வர்றப்போ வந்து சாப்பிட வைக்கணும்னா சாப்பிட வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டு வரலாம். ஸோ வி கேன் டூ திஸ். இதை வந்து ஒரு ஆப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருந்தோம். பட் அது பசங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்னாகும், உனக்கு வந்து என்னென்னா ஒரு இதை பார்த்தோன்னா என்ன பண்ண தெரியணும், ஓகே இதை வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்னோவேஷனும் ஒரு க்ரியேட்டிவ்னஸும் உனக்கு இருந்ததுன்னா யூ கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது இன்னொன்று சொல்லிடுறேன். அது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா அது வந்து என்னது, இட் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஆஸ் அ என்டர்பிரனர் உங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரியணும்னா, நம்ம சுற்றி என்ன ப்ராப்ளம்லாம் போய்கிட்டு இருக்குன்னு பார்க்க தெரியணும், அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க தெரியணும், அந்த சொல்யூஷனை வந்து ப்ராடக்டாக மாற்ற முடியுமான்னு யோசிக்கவும் தெரியணும். Okay, this is one thing, first thing. Okay, you should be a creative and innovator. அது வந்து ஃபஸ்ட்டு. அப்போ அடுத்தது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நான் மாற்றி சொல்கிறேன், எல்லா இதுவும் சொல்லலை. ஓகே, அப்படியே ஒரு சீக்வன்ஸெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து இருக்கணும். ஸோ என்டர்பிரனர் அப்படின்னாலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீ பிஸ்னஸ் பண்ணுறியா, உனக்கு நல்ல ஒரு தைரியம் வேணும்ப்பா அப்படின்னு. எதுக்காக அந்த தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க? லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸும் வரலாம், இதுவும் வரலாம். இப்போ சார் வந்து சொன்னால, எனக்கு வந்து சார் வந்து நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னப்போ நான் கேட்கணும்னு நினச்சேன், என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் வந்து அதை கற்றுக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கலாம் இதுவும். அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் கண்டிப்பாக ரிஸ்க் இல்லாமல் இருக்காது. பட் அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can take the risk. பட் இட் should be ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரிஸ்க்கெல்லாம் அப்படியே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்லாம் சொல்லி எடுத்துகிட்டு வந்தோன்னா வேலைக்கு ஆகாது. பட் இட் மஸ்ட் பி கால்குலேட்டட் ரிஸ்க். அது நமக்கு பேரபிளாக இருக்கணுமான. ஏன் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து என்னென்னா, அது கொடுக்குற ஃபெயிலியரை வந்து நீங்கள் வந்து 2 விஷயத்தில் வந்து நீங்கள் இது 2 விஷயமாக பார்க்கணும். ஒன்று வந்து நம்ம மனசளவில் நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது, இன்னொன்று வந்து நம்ம ஃபினான்ஷியலாகவும் என்ன பண்ணக்கூடாது, ஃபினான்ஷியலாக பாதிப்பு வரும். பட் அதை வந்து என்ன பண்ணணும், இது பண்ணி டாலரேட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மறுபடியும் வெளியே வர அளவுக்கு நமக்கு வந்து என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். போய் ஓகேப்பா எனக்கு இது இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் செகண்ட் கேரக்டர் வந்து என்ன இருக்கணும், ஒரு ரிஸ்க் டேக்கிங் கேரக்டர் வந்து இருக்கணும். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சொல்லிட்டோமா, இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு சின்ன இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் மட்டும் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஓகே, 2 பேராக ஒரு டீம் எடுத்துக்கோங்க. யூ டேக் எனி ப்ராடக்ட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு ஐ வாண்ட் யூ டு செல் இன் த மார்க்கெட். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ பிச் பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஷார்க்கு இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ யூ டேக் எனி ப்ராடக்ட். நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதாவும் இருக்கலாம், இல்லை உன்னோட ஏதாவது ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, பிச் பண்ண போகிறீங்கன்னா, என்னோடய ப்ராடக்ட் வந்து இது வந்து பெஸ்ட்டு, இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் வாங்கலாம். ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். உங்களுக்கு ஒரு 10 minutes டைமு. எனக்கு வந்து சார் 2 பேரும் வந்து அது வந்து அவங்க சொல்கிற ப்ராடக்ட் வந்து 2 ஓகேப்பா இது மார்க்கெட்டுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மட்டும் எனக்கு வந்து செக் பண்ணி சொல்கிறீங்க சார். ஏன்னா 2 பேருமே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐ வாண்ட் யூ டு பிச். ஓகே, எனி ப்ராடக்ட் டேக். நான் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற இதை பேனா கூட எடுத்துக்கோ, ஃபோன் எடுத்துக்கோ, எது வேணாலும் எடுத்துக்கோ. பட் அது வந்து அது உன்னோட ப்ராடக்ட். நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பிச் பண்ண போகிறேன். ஓகே, பிச் பண்ணுறதுனா என்ன, எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்கிறேன், என்னோடது தான்ப்பா பெஸ்ட்டு, நீ என்னோடது வாங்கு, இதுக்கு மார்க்கெட் இருக்குது, இது நீ இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் உங்ககிட்ட வச்சு விற்றாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கினாலும் சரி, இதை வந்து உங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ 10 minutes டைம். குட் ஆஃப்டர்நூன், மைசெல்ஃப் தெரிவித்து எங்களோட ப்ராடக்ட் வந்து அர்பானிங் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி டிவைஸ் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எடுத்துருக்க ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் வந்து தெரியும், சிறுதானியங்கள். ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் நம்மளுடைய இப்போ சொசைட்டியில் கிடையாது. ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நார்மல் டேஸ்லலாம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணனால இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போ அதை பற்றி அவேர்னஸோ எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்ணி அதை சேல் பண்ணி அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய மால்லாம் போகும்போது ஜங்க் ஃபுட்ஸை நிறைய யூஸ் பண்ணுறாங்க.
ஜங்க் ஃபுட்ஸு ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி ஸ்டால்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டால் க்ரியேட் பண்ணி அங்கே அதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுத்து அதில் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், அவங்களோட ஹெல்த்துக்கும் இது நல்லா இருக்கும்னு தோணும். நிறைய பேர் இப்போ நிறைய பேர் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஜிம் போகிறாங்க. ஜிம் போகும்போது ப்ரோட்டீன் பவுடர் நிறைய எடுக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மில்லட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணால் அது ஹெல்த்திங்கிறது அவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல, ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது யூஸ் பண்ணால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதை விட இது காஸ்ட்டும் நம்மளுக்கு கம்மி. ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்னா அதான் யூஸ் பண்ணுறோம். மில்லட் யூஸ் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நான் சொன்னேன், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நான் கேட்கல. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ சம் ப்ராடக்ட், ஓகே என்னோட இந்த இது ஹெல்த்தியாக இருக்கும், ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட், த காஸ்ட் இஸ் திஸ். ஓகே, ஆக்சுவலாக மார்க்கெட் இல்லைன்னா சொல்ல முடியாது, இப்போ ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது மில்லட்ஸ்க்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மார்க்கெட் இல்லைன்னா சொல்ல முடியாது, பட் மார்க்கெட்லாம் இருக்குது. ஓகே, அப்போ உன்னோட ப்ராடக்ட் கரண்ட்டாக இருக்க இதிலிருந்து உன்னோட ப்ராடக்ட் எப்படி டிஃபராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இட் வில் கிரியேட் சம் அவேர்னஸ். அப்போ தான் நீ என்ன பண்ண முடியும்னா உன்னோட பீப்புளை உன்னோட கஸ்டமரை என்ன பண்ண முடியும், நீ ரீச் பண்ண முடியும், அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேவா? ரைட் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார். நெக்ஸ்ட்டு அது அப்டியா மட்டும் கொடுக்காம நம்ம டெய்லி எடுத்துள்ள ரொட்டீன்ஸில், ஸோ பிஸ்கெட்ஸ், ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம் சார். பிஸ்கெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட். இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்கெட் நல்லதாக இருக்காங்க. அதாவது நம்ம நேரடியாக கொடுத்தீங்க அப்படின்னா வெளியே ரொம்ப ஆனால் ஹோம்ஒர்க் நிறைய ஈஸி மாடல் ஈஸி. பெரிய பெரிய ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்காங்க. மேக்கிங் குட் மணி, வெரி குட் மணி. நீங்கள் ஆக்சுவலாக நானே என்னுடைய ஸ்டாஃப் சிறுநாளிகள் எல்லாம் காமிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல வேலை எல்லாருமே கடைசி ஸ்டாஃப் நான் எல்லாமே எடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஜிம் போகிறோம்னா அது ப்ராடக்ட் செட் பண்ணுறோம் சார். ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றப்போ அது பாடிக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்கிறீங்க, ப்ரோட்டீன் சொல்ல மாட்டேங்க. புரியுது சார், சொல்லுங்க. நம்ம எடுக்கிற ப்ராடக்ட்டில் என்ன அது இன்க்ரீடியன்ட் சொல்லணும். நீ உள்ளுக்குள்ள என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, சிறுதானியங்களில் நீ என்ன இன்க்ரீடியன்ட் அந்த இதில் நீ யூஸ் பண்ணுற, ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னேன்னா இட் வுட் பி குட். ஓகே ரைட். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் ரொம்ப இதுதான், ஆனால் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஒரு நீண்ட நாள் அந்த ஃபீல்டில் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தொடர்ந்து ஒரு புது ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில். ஓகே, அப்போ தான் ஏன்னா அந்த நம்மளை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது சஸ்டெயின் ஆக முடியும். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு கடையில் போய் பார்த்தேன். அந்த கடையில் ஒரு இது வச்சுருக்கேன். சும்மா என் பொண்ணை போய் என்ன பண்ணிட்டேன்னா இது வாங்கிட்டு வர சொன்னா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. அந்த ப்ராடக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடையும் சீடையும். கூடையும் சீடையும் ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு இருக்குல்ல, முறுக்கை கூடை மாதிரி பண்ணியிருந்தாங்க, உள்ளுக்குள்ளே அந்த சீடை பண்ணியிருந்தாங்க, இனிப்பு சீடை. அதை போட்டு த ப்ரெசன்ட் அதுக்கு பேட்டன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஹைலைட் இஸ் அதுதான், அவங்க அந்த ஸ்டிக்கரில் பார்த்தோன்னா பேட்டன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போது நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு முறுக்கு தான், நார்மலாக சாப்பிட்ற ஒரு சீடை இனிப்பு சீடை தான். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இது பண்ணிவிட்டு மீறி போனால் எவ்வளோ இருக்கும், ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இதில் ஒரு பவுலில் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 சீடை இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ ப்ரைஸ்னால் 70 ரூபா.
ரூபா அது ப்ராடக்ட். ஓகே ரைட், தேங்க்யூ, குட். எங்கள் ப்ராடக்ட் என்னன்னா நம்ம செக்ஷன் சோலார் எனர்ஜி தான். ஓகேங்களா? இங்கே எத்தனை பேருக்கு டெக்னிக்கலாக சோலார் பற்றி தெரியுங்க தெரியல ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஓவர்வியூ மாதிரி கொடுத்தாங்க. சோலாரில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் தான் மெயின். அந்த 3 டைப் ஆஃப் இன்வெர்டர்ஸ் இருக்குது. ஆன்கிரிட், ஆஃப் கிரிட், ஹைப்ரிட். ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் சோலார் நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் ஆன இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்கிரிட்னு சொல்லுவாங்க. கரண்ட் இருக்கும்போது ஒர்க் ஆகும். அது என்ன பண்ணுன்னா கரண்ட் நம்மளோட இபி சப்ளையும் வரும், சோலாரையும் ஜென்ரேட் பண்ணி 2 அப்போ வந்து நம்ம இபியோட சார்ஜ் கம்மியாகும், சேம் டைம் வந்து சோலார் அது வந்து ஆன்கிரிட். அதே ஆஃப் கிரிட்னா கரண்ட் ஆஃப் ஆகிறதுலாம் கரண்ட் இருக்கும். இது அதனால் கரண்ட் இல்லாமல் கரண்ட் இருக்கும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு பேட்டரி ஸ்டோர் பண்ணி வச்சு கரண்ட் போனோம்னா இது கொடுக்கும். சேம் ஜென்ரேஷன்லேருந்து அது வந்து ஆன்கிரிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா 2மே இருக்கும். கரண்ட் இருக்கும்போது ஒர்க் ஆகும், கரண்ட் ஆஃப் ஆகும்போது ஒர்க் ஆகும். இதான் ஹைப்ரிட். இப்போ என்னோட ப்ராடக்ட் என்னன்னா ஒரு ஸ்மார்ட் சுவிட்சிங் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிட்சிங் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்மால் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு சோலார் போட்டிருக்காருன்னு வச்சுருக்கீங்க. எக்ஸாம்பிள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காரு வச்சுருக்கீங்க. ஒரு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ காலகட்டத்தில் இப்போ மோஸ்ட் ஃபஸ்ட்டில் கரண்ட்டு கட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஜென்ரேஷன் அதிகமாக இல்லை. அதாவது பவர் இப்போ வந்து சம் பொலிட்டிக்கல் அதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறம் கரண்ட் கட்லாம் இல்லை. அப்போ வந்து அந்த மார்க்கெட் போட்டிருப்பாங்கல்ல, மார்க்கெட் போட்டிருக்கும் போது இப்போ சமம் டைம்னா அந்த ஜென்ரேஷன் ஒரு நாள் காலையில் நிமிஷம் அந்த வரைக்கும் ஜென்ரேஷன் ஆகுது கரண்ட். அதாவது இன்னொரு என்னன்னா அது சோலார் வந்து ஆன்கிரிட் தான் ஒர்க் ஆகும் போது அது கரண்ட் இருக்கும்போது ஒர்க் ஆகும். அப்போ வந்து அது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வேஸ்டான எனர்ஜியை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மார்ட் சுவிட்சிங் டிவைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மை ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் கூட அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வந்து அந்த சுவிட்சிங் வந்து விலை மதிப்பு கம்மி. எப்படின்னா ஒரு அதுக்காக ஹைப்ரிட் இன்வெர்டர் வாங்கி போடலாம். ஹைப்ரிட் இன்வெர்டர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் சொல்லுவான். ஆனால் வந்து விவசாயி வந்து ஒரு சின்ன விவசாயி வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் செலவு பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வாங்கினது எப்படி ரிப்பேர் பண்ணணும் தான் யோசிப்பாங்க. வந்து புதுசாக வாங்கி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் யோசிப்பாங்க. அதை வந்து நான் கற்றுக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு 50,000 ரூபா கிட்டு ஒரு சுவிட்சிங் போட்டால் அந்த கரண்ட்டை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நைட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மலாக தெரியும் நம்ம சோலார் வந்து 8 மணி நேரம் ப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி 6 to 8. இப்போ வந்து இப்போ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சோலார் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். வெயிட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா விண்டு. அப்போ வந்து நைட் டைமில் வந்து நம்மளுக்கு கரண்ட் கட் ஆகலாம் ஆகணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண எனர்ஜியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் கட்டே ஆகாது. கரண்ட் கட்டாக இப்போ வந்து கிரிட்டிக்கல் லோடுன்னு சொல்லுவோம். நம்மளோட பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் என்ன சொல்லுவோம், கிரிட்டிக்கல் லோடுன்னு சொன்னோம்னா இந்த எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிரிட்டிக்கல் லோடு சொல்லுவோம். அங்கெல்லாம் வந்து கரண்ட் கட்டே ஆகக்கூடாது. ஒரு செகண்ட் கரண்ட் கட் ஆனாலுமே பெரிய எஃபெக்ட் ஆகும். அதற்கு கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு சுவிட்சிங் பண்ணியிருக்கோம். நைஸ் ப்ராடக்ட்மா. இதில் வந்துட்டு நீ இப்போ அவங்க சொன்னதில் வந்து ஒரு பெரிய இது வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த கேரக்டர் நம்ம இப்போ என்னெல்லாம் வந்து பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிஸ்க் டேக்கிங் பார்த்தோம். ஓகே, இப்போ இவர் சொன்னதில் வந்து உனக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். இன்னொன்று இது வந்து என்னென்னா அவர் சொன்ன கேஸில் வந்து என்ன இருக்குது, அவரோட ப்ராப்ளம் வந்து ஹி ஐடென்டிஃபைடு. நான் சொன்னேன் இல்லையா, உனக்கு சுற்றி இருக்க ப்ராப்ளம்லாம் நீ வந்து பாரு, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சோ அதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்ற முடிஞ்சதுன்னா இட் இஸ் அன் ஈஸி இது அப்படின்னு. ஒன் ஆஃப் த கேரக்டரிக் ஆஃப் த வாட்டர் தான் என்டர்பிரனர். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அவர் வந்து பார்த்துருக்காரு. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணணும்னா இட் மே ரீச் தட். ஓகே, அதில் ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர். இப்போ வந்து அவர் வந்து 2 இது பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து நீ மார்க்கெட் பண்ணணும். அதுக்கு அவர் சார் சொன்ன மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கிங் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவர் போய் ஒரு 4 பேர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது ரொம்ப முக்கியம். ஒரு என்டர்பிரனராக இருந்தோன்னா நம்மளோட ப்ராடக்ட் பற்றி நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல தெரியணும். அது வந்து அந்த தெளிவு வந்து எந்த மாதிரி இருக்கணும்னா உடனே வந்து நான் இப்போ அவங்க 2 பேர் பேசுனதில் வந்து இங்கே எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஓகே, ஏன்னா உனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நிறையா தெரியல, அதனால் இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணுறப்போ அவங்களோட நாலேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, எனக்கு வந்து அந்த இது பற்றி எனக்கு வந்து எவ்வளோ தெரியுமோ அதை மட்டும் நம்ம சொன்னாலே வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நம்ம இருந்தாலே வந்து நமக்கு வந்து போதுமானது. கம்ப்ளீட் டெப்த்து வந்து நம்ம போனோன்னா என்னாகும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகிடும், டைவர்ட் ஆகிடும். ஓகே, யூ மஸ்ட் ஹாவ் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். பட் உன்னோட ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதை எஃபெக்டிவாக வந்து என்ன பண்ணணும், டெலிவரி பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த அனதர் திங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தால் யூ கேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதே மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் இதை வந்து சொல்யூஷனை வந்து உனக்கு என்ன பண்ண தெரியணும், ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்ல தெரியணும். அவங்களோட வந்து நம்ம நாலேஜ் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஆனால் சில பேர் நினைப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் வந்து ஒரே ரெஃபரன்ஸ் வந்து என்னது, உன் ஃபோன் தான். ஓகே, நான் இது பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த டேர்ம் புரியுதா புரியலையாங்கிறது அடுத்த விஷயம். பட் தே வில் எக்ஸ்பெக்ட் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் உனக்கு சொல்ல தெரிகிற அளவுக்கு, ஒரு காமன் மேனுக்கு புரிகிற அளவுக்கு உன்னோட ப்ராடக்ட் பற்றி என்ன பண்ண தெரியணும், சொல்ல தெரியணும். இது வந்து டெக்னிக்கல் ப்ராடக்டாக இருந்தால். ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேர் என்னது? ஓ சரி. என்னன்னா இப்போ வந்து காரு, பைக்கு, லாங் ட்ரிப்பெல்லாம் போகும்போது நமக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து நிறுத்தி காட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பம்போ இல்லைன்னா ஒரு மெக்கானிக்கல் ஷாப்போ வந்து வேணும். அப்போ நமக்கு அந்த டைம் வந்து நைட் டைம் போகிறோன்னா ஷாப்பெல்லாம் திறந்துருக்காது, பம்பு வந்து ஃப்ரிக்வெண்டான பிளேஸில் இருக்காது. அப்போ வந்து நமக்கு இது வந்து ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ டிஜிட்டலாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஷோ ஆகும் ப்ரெஷர் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு. இப்போ நமக்கு ஸ்கூட்டி, கார், பைக் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரண்ட் டயருக்கு எவ்வளோ இருக்குது, பேக் டயருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்பெஷல் மோடை வந்துட்டு ப்ரெஷரில் PSI மோட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ப்ரெஷர் செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு ப்ரெஷரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அது கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ இதனால வந்துட்டு அன்னியவனான வியர் வந்து ஏற்படுறதுக்கான டயர் 2க்கும் அன்னியவனான வியர் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஏற்படாமல் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ லாங் ட்ரைவ்லாம் போகிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் டைப் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ். 3 உண்டு. 3க்கும் 3 மில்லி ஆம்பியர் ஹவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஸ்மால் எடுத்தோம்னா 5 to 8 டயர் வரை எடுக்கலாம். பைக்கோட 5 to 8 டயர் வரை எடுக்கலாம். இப்போ மீடியம் எடுத்தோம்னா 3 to 6 கார் டயர்ஸ் வந்து அடிக்கிற அளவுக்கு அதில் பவர் கெப்பாசிட்டி இருக்குது. லார்ஜ்னா மல்டிபிள் டயர்ஸ், கார் டயர்ஸில் மல்டிபிள் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்குரசி, நார்மலை விட இது வந்து அக்குரசி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து டிஜிட்டல். இப்போது நார்மல்னால் நம்ம உங்கி பார்த்து அடைக்கிறது மாதிரி இருக்கும். ஹியூமன் வந்து செக் பண்ணி, இப்போ டயர்லெல்லாம் வந்து செக் பண்ணி அடைக்கிறது மாதிரி இருக்கும். கார்லனாலும் அது தனி ஒரு கேஸ் வந்து இருக்குது. இது வந்து மொத்தமாகவே ஒரு இவ்வளோ ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அடுத்தது நைட் விஷன். இப்போ நைட்டு வந்து போகிறோன்னா அதில் LED லைட்ஸ். அப்போ நைட்டு விஷன்னா ஒரு போகும்போது நமக்கு அந்த டைம் வந்து இருட்டாக இருக்கிறதுனால இதோட லைட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்னா இப்போ சைக்கிள் இருக்குது நமக்கு. இப்போ எனக்கு ஒரு சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் இவ்வளோ ப்ரெஷர் தான் தேவைன்னு நமக்கு தெரியும். அப்போ ரீசெட் பேர் வந்து அப்போ ஒவ்வொரு ப்ரெஷர் அடிக்கும்போது அந்த கிளியர் ஆகிறது சான்ஸ் நிறைய இருக்கும். இதே வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்னா அந்த கிளியர் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே ரைட். ஓகே, ஒரு நல்ல ப்ராடக்ட். ஓகே, எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஹவ் வில் யூ ரீச் த கஸ்டமர். இது வந்து இதை மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி வந்து உன்னோட கஸ்டமருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன்? இப்போ பேசிக்காக வந்து ஸ்கூட்டி வந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டா ஆப் பங்க்கு போயிட்டு இப்போ நீ இதை ப்ராடக்ட் பண்ணிட்ட, ஓகேவா? இதை ப்ராடக்டாக பண்ணிட்டேன், உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குது, அது யாராவது வாங்கணும்ல, ஹவ் வில் யூ மார்க்கெட் இட், எப்படி உன்னோட
என்னோட என் கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து 2 வீலர் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் சைக்கிள் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் ரீச் பண்ணும். ரைட்டா? ஸோ ஹவ் வில் யூ ரீச் தெம்? இப்போ ஒரு கார் தான் வாங்குறாங்க, இல்லைன்னா பைக் தான் வாங்குறாங்கன்னா ஷோரூமுக்கு போய் தான் வாங்குவாங்க. இப்போ ஷோரூம் கூட டைப் பண்ணுறது, இல்லைன்னா ஒர்க் ஷாப் அவங்க கூட சொல்லி வைக்கிறது, இந்த மாதிரி நாங்கள் இது வந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வரும்போது இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இது நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க். குட். அது வந்து சார் சொன்னதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதே ஒரு என்டர்பிரனராக நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், என்னோடய ப்ராடக்ட் இருக்குன்னா நிஜமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஓகே, நல்ல ஒரு ஆஸ் எ டீச்சர் நான் வந்து சொன்னேன்னா ஓகேப்பா அது நல்ல ஒரு இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் அது. ஆனால் அதை நீ ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீ ப்ராடக்டாக மாற்றுறப்ப என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரீச் யுவர் கஸ்டமர்ஸ். ஓகே, அது அவங்களுக்கும் அதே தான். ஓகே, நீ வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உன்னோட கஸ்டமரை ரீச் பண்ணணும்னா நீ எங்கே வந்து கரெக்டாக வந்து அதை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு வந்து உனக்கு வந்து என்ன இருக்கணும், ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து இருக்கணும். ஓகேவா? அந்த கிளியரான ஐடியா வந்து இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ என்ன மாதிரி ஒரு புதுமையான ஒரு ப்ராடக்ட் பண்ணினாலும் வந்து அது வந்து என்ன ஆகாது, உனக்கு வந்து தேவையான அளவு உனக்கு இது பண்ண முடியாது. ஓகே நான் இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டேன், நான் இது இல்லை யார்கிட்டையுமே இல்லை, நான் பேட்டன்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து அந்த தேவையான கஸ்டமரை ரீச் பண்ணலைன்னா என்ன பண்ண முடியாது, உனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட் இது பண்ணோன்னா நம்ம அதோட கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த கஸ்டமர்ஸை வந்து நமக்கு எப்படி ரீச் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஸோ உன்னோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஸோ தட் மீன்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவை வந்து உனக்கு என்ன பண்ண தெரியணும், மார்க்கெட் பண்ண தெரியணும், யாருக்குன்னு தெரியணும், அந்த கஸ்டமரை வந்து உனக்கு என்ன பண்ண தெரியணும், எப்படி ரீச் பண்ண தெரியணும், வாட் இஸ் த பாத், எங்கே இருந்தால் அவங்கள வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ண தெரியணும், நமக்கு பண்ண தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து அவங்க சொன்ன ப்ராடக்ட் கரெக்டான இது வந்து என்னது, 2 வீலர்னால் அவங்க வந்து அங்கே யார் வாங்குகிறாங்களோ கார் வாங்குகிற இடத்துலையோ இங்கேயோ கொண்டு போய் கொடுத்தோன்னா நமக்கே ஆக்சசரிஸ் வந்து கொடுப்பாங்க. கார் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கார் கிட், க்ளீனிங் கிட்டு, இந்த இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் அதை திறந்து பார்ப்போம்? 2 வீலர் கொடுக்குறப்போ ஒரு கிட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ பேர் அதை திறந்து பார்ப்போம்? ஓகேவா? அது வந்து என்ன ஆகும்னா உனக்கு கொஞ்ச நாள் ஆகும், ஆனால் அது மார்க்கெட் ரீச் ஆகாது. கான்ஸ்டண்ட்டாக நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ண வேணால் பண்ணலாம், பட் மார்க்கெட்டில் உனக்கு அந்த ஒரு இது இருக்குமா, அவேர்னஸ் இருக்குமானா இருக்காது. ஸோ நமக்கு என்ன பண்ண தெரியணும், ஒரு என்டர்பிரனராக இருந்தோன்னா நம்மளோட கஸ்டமர்ஸை நமக்கு வந்து எப்படி வந்து ரீச் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் வந்து உனக்கு கேரக்டரும் வந்து உனக்கு தெரியணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா அதை கஸ்டமருக்கு எந்தெந்த வழியில் வந்து நீ பண்ணுவ, வாட் இஸ் யுவர் விஷன், ஹூ ஆர் யுவர் டார்கெட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன இருக்கணும், ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா நீ ஈஸியாக என்ன பண்ணலாம், உன்னோட பிஸ்னஸில் வந்து என்ன பண்ண முடியும், யூ கேன் டூ த சக்ஸஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்னொன்று வந்து நான் அடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று போடலாம். ஓகே, இது வந்து ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ஆர் ரெசிலன்ஸ் அப்படின்னா என்ன, ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ஆர் ரெசிலன்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ நீ வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுக்குற, உன்னோட கஸ்டமர்கிட்ட கொடுக்குற, இல்லை வந்து என்ன பண்ணுறேன்னா இல்லைப்பா இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல. ஆனால் நாம் நினைப்போம் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கே வந்து வரும் அப்படின்னா இதை இப்போ இவங்க பண்ணுறாங்க இல்லையா, இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஆப்டாக சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜுவல்லரி மேக்கிங் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஜுவல்லரி மேக்கிங் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது ஆக்சசரிஸ் போட்டால் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆக்சசரிஸ் போட்டால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, கஸ்டமரை ரீச் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் whenever the customer rejects, she should understand that ஓகே இது வந்து நம்ம இது வேறு மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இருக்கணும். அதே தான் வந்து நம்ம மற்ற எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம், எலான் மஸ்க்கு சொல்லலாம், இல்லை வந்து கூகுளோட வேறு இது வந்து சொல்லலாம். எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் they want to reach the customer அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் வந்து என்ன இருந்திருப்பாங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப ஸ்டெடியாக வந்து பொறுமையாக வந்து காத்துட்டு இருந்திருப்பாங்க.
ஸோ அந்த பொறுமை வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இருக்கணும். உன்னோட பிஸ்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சார் சொன்னார் இல்லையா, ஒரு 4 இயர்ஸ் ஆகும், ஒரு 3 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அந்த பொறுமை வந்து உனக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த பொறுமை எப்படி இருக்கணும்னு சொன்னேன்னா, உன்னை சுற்றி இருக்கவங்களும் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது சக்ஸஸ் வரும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு எப்படி இருக்கோ, அந்த கான்ஃபிடென்ட் வந்து நீ சுற்றி இருக்கவங்களுக்கும் இங்கே தரணும். நம்ம சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து தான் சொல்ல முடியும். ஓகேவா? சொல்லுவாங்க நீ பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க அப்படின்னு சொன்னேன்னா, நீ வந்து அந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது அங்கேயும் வந்து உனக்கு இருக்கணும். ரெசிடென்சி பொறுமைங்கிறது அந்த இடத்துலையும் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உன்னால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்டர்பிரனராக ஆக முடியும். ஓகே, இதில் ரிஸ்க் டேக்கிங்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் யூ ஹேவ் டு டூ ரைட். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இன்னொரு இது வந்து பார்த்தோன்னா, இது வேணுமா இது இல்லை நார்மலாகவே பேசலாமா? நார்மலாகவே பேசிக்கலாமா? அப்போ ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ், இது வந்து சர்வீஸ் செக்டரில் சொல்லுவாங்க. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து ஒரு 2-3 வகையாக பிரிக்கலாம். ஓகே, ஒன்று வந்து என்ன ப்ராடக்ட்டு, இன்னொன்று வந்து சர்வீஸு, இன்னொன்று வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணி இது பண்ணுறது. சர்வீஸ் செக்டர்னால் என்ன, ஹாஸ்பிட்டல்ஸ் எதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து என்னது சர்வீஸ் செக்டர். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அப்படிங்கிறத ஒருத்தட்ட வாங்கி ஜஸ்ட்டு மாற்றி விடுறது. நான் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, இங்கேருந்து வாங்கி இங்கே வந்து மாற்றி விடுறது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் முக்கியமாக பார்ப்போம், கஸ்டமர்ஸை வந்து பார்ப்போம். முக்கியமாக சர்வீஸ் செக்டரில் நீ யார் பார்ப்ப, டேரெக்டாக நீ பார்க்கறது யார் பார்ப்ப, கஸ்டமர்ஸ் பார்ப்ப. ரைட்டா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து வாட் இஸ் த மெயின் கேரக்டர் யூ ஷுட் ஹேவ் அஸ் எம்பத்தி. எம்பத்தினா என்னது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து யூ ஷுட் நோ. ஓகே, அவங்க என்ன மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஷுட் என்டர் இன்டு த ஷூஸ் ஆஃப் த கஸ்டமர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து கேரக்டர் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா, அவங்களோட நீடை வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஈவன் இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கும் வந்து இது எடுத்துக்கலாம். இந்த கேரக்டர் வந்து இருக்கணும். இன்னோவேட்டிவாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக, ஆனால் வந்து கூடவே நம்ம எம்பத்தி இருக்கணும். எம்பத்தி இருக்கணும்னா என்ன, அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும், நம்மளோட கஸ்டமருக்கு சுற்றி இருக்க அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ சார் வந்து சொன்னது வந்து எம்பத்திக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவர் என்ன சொன்னார், மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாமே பெரிய பெரிய மிஷினாக இருக்குது, ஆனால் வந்து என்னோடய கஸ்டமர் எல்லாமே சின்ன சின்ன ஒரு இது 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க, இல்லை அதோட கம்மியாக வச்சுருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ ஐ ஹாவ் டன் த ப்ராடக்ட் ஃபார் தெம். ஸோ இட் இஸ் எம்பத்தி. தே என்டர் இன்டு த கஸ்டமர் ஷூஸ். அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து தேவைப்படுதுன்னு தெரிஞ்சது, அதை வந்து அவர் பண்ணினாரு. ஹி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் another character that we should have as a entrepreneur. என்டர்பிரனருக்கு கண்டிப்பாக அதுவும் வந்து என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், இது பண்ண தெரியணும், அப்சர்வ் பண்ண தெரியணும். ஓகே.